யாரும் அடிக்க சொல்லி வச்சு அடிப்பீங்களா நீங்க போல மத்த பேர் அடிச்சோம் யாரும் வெளில போக கூடாது மத்த பேர் அடிச்சு லாக் பண்ண பொன்னேரியில் இருசக்கர வாகனத்தை எடுக்கும் போது காவல்துறை உதவி ஆய்வாளருக்கும் இளைஞருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது பைக் மெக்கானிக்கை தாக்கிய உதவி ஆய்வாளரை கண்டித்து காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இல்ல இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அடிச்ச மாதிரி சொல்றாங்க. இங்க உள்ள கூட்டு வந்து கோர்ட்டான கூட்டு வந்து அடிச்சாங்க. நீங்க அறியல அதுல அவங்க கூட ஒரு 5 பேர் 4 பேர் வந்தாங்க. அவங்க வந்து தட்டுறாங்க. அவர் ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்ட மாதிரி தான். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த பைக் மெக்கானிக் சாதிக் பாஷா என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது அருகே சீருடை இன்றி இருந்த உதவி ஆய்வாளருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த இளைஞரை உதவி ஆய்வாளர் சரமாரியாக தாக்கி அங்கிருந்து அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த இளைஞரின் உறவினர்கள் இளைஞரை தேடி அலைந்துள்ளனர். தொடர்ந்து கோட்டாட்சியர் அலுவலக சாலையில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் ஒன்று திரண்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாதிக் பாஷாவை தாக்கிய உதவி ஆய்வாளர் மது போதையில் இருந்ததாகவும் அவருக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதால் உறவினர்கள் அனைவரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சென்னையைச் சேர்ந்த தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் வழக்கு தொடர்பாக பொன்னேரிக்கு வந்திருந்ததாகவும் அப்போது சீருடை இல்லாததால் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் முறையிட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொன்னேரி காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனிடையே காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்கியதால் காயமடைந்த பைக் மெக்கானிக் சாதிக் பாஷா பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த சம்பவம் காரணமாக பொன்னேரி காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. பின்னாடி எடுத்துட்டே வந்தா அவர் பின்னாடி வந்து என்ன பண்ணாரு, பைக் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஆனால் அவங்க மேலே படவே இல்லை, எதுனா பைக் பிடிச்சி தள்ளி விடுவேன். பின்னாடி வந்து நான் பார்க்க மாட்டேன், பார்த்து தானே தள்ளின்னு வரேன். நான் பைக்கு நான் ஓடி நான் வந்தேன், தள்ளின்னு தானே வரேன் பைக்கில் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணார், ஏன்னா ஒரு வார்த்தையை விட்டார். வார்த்தையை விட்டோம்னா ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா கை நோக்கி போகிறாங்க. கேட்டால் நான் எஸ்ஐ